ஸோ இன்னைக்கு இந்த லிவ் பியூரோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். அதே மாதிரி யாருக்கு செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது இது அப்படிங்கிறதையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். So let's get into the video. இதுல வந்து பாத்தீங்கன்னா லிவ் பியூரை பொறுத்த வரைக்கும் 3 பிளான் இருக்கு. ஒன்னு சில்வர், இன்னொன்னு கோல்டு, இன்னொன்னு ஃபேமிலி. ஸோ இந்த 3 பிளான் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் பார்த்து நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஆட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பர் மந்த்லி உங்களுக்கு வந்து 399 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையில அப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 399 ருபீஸ் பே பண்ற மாதிரி ஒரு பிளானே கிடையாது. இது எதனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 399 ருபீஸ் பர் மந்த் அப்படிங்கிற கணக்குல 12 மாசத்துக்கு நீங்க முன்னாடியே அவங்க கிட்ட வந்து மணி கொடுத்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து 1499 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ற அமௌண்ட்டும் பிளஸ் 4788 ருபீஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6287 ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 399 ருபீஸ் அப்படிங்கிற கணக்குல உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 150 லிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பர் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து 150 லிட்டர்ஸ் வந்து ஒரு 10-15 நாள்ல காலி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னா நிறுத்தலாம் மாட்டாங்க, தண்ணி வரும். பட் பிரச்சனை என்னன்னா அடுத்து அந்த 150 லிட்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு லிட்டருக்கும் வந்து லிட்டருக்கு 3 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 15 நாளுக்கு வந்து நீங்க 150 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவைப்படுது அப்படின்னா 150 லிட்டர் இன்ட்டு 3 ருபீஸ் போட்டீங்க அப்படின்னா 450 ருபீஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிளான் கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்கு செட்டே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பேச்சுலர்ஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த 399 ருபீஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல எடுத்தா தான் கொடுப்பாங்க. இதே நீங்க வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போறீங்க அப்படின்னா 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கோல்டு பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா 225 லிட்டர்ஸ் பர் மந்த் அப்படிங்கிற கணக்குல, அதாவது ஒரு நாளைக்கு 7.5 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற கணக்குல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து 449 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. இது வந்து இதுவுமே வந்து ஆனுவல் பிளான்ல எடுத்தீங்கன்னா தான் 449. இதே வந்து மந்த்லி பிளான்ல எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா 549 வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து 5 லிட்டர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த கோல்டு பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா 649 ருபீஸ் பர் மந்த்துக்கு வந்து 999 லிட்டர்ஸ் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து உண்மையில ஃபேமிலிக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி ஒரு 6-7 பேர் இருக்க பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான் தான் வந்து ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த காசு கொடுத்து நான் ஃபேமிலி பிளானோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்கிட்ட ஒன்று இருக்கு. நான் அதை லேட்டரான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி பே பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு வந்து முன்னாடியே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6588 rupees plus 1499 rupees refund amount டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7987 rupees நீங்க முன்னாடியே பே பண்ணாதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து உங்களுக்கு 649க்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா இதையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி இருக்கும் மந்த்லி பிளானுக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டரும் ப்ரீ ஃபில்டரையும் மாத்தி மாத்தி டயர்ட் ஆகி கடுப்பானவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நீங்க ஆல்ரெடி நான் லேட்டஸ்டா போட்டிருந்த டாப் 5 ஆரோ வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசா ஒரு ஆரோ மெஷினை வருஷம் புதுசா வாங்கினா கூட இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகாது அப்படிங்கிறதா உண்மை. இதை வந்து நீங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்க்ளூடிங் மோட்டரோட ஒரு பழைய ஆரோ வச்சிருக்கீங்க, அதுல எல்லாமே போயிடுச்சு ஸ்பேர் பார்ட்லாம் அப்படின்னு சொல்லி மொத்தமா நீங்க செட்டு மாத்தினாலே, அதாவது அந்த ஷெல்ல மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்க மாத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 5500 rupees தான் ஆகும். நீங்க அந்த ஒரு பாடி ஷெல்லுக்காக நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. பழைய ஆரோ இருந்தாலுமே மொத்தமா மோட்டரோட சேர்த்து மாத்தினீங்கன்னா அவ்வளவுதான் ஆகும். அந்த கால்குலேட் பண்ணி டிவைடட் பை 12 போட்டீங்க அப்படின்னா மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 458 rupees ஆகுது. இதுல வந்து அன்லிமிட்டட் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 999 வந்து லிட்டர் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரி லிட்டருக்கு வந்து நீங்க 3 rupees சார்ஜ் பண்ணணும், அது மாதிரி பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க அந்த 5500 rupees கொடுத்து மோட்டரோட சேர்த்து எல்லாம் மாத்திட்டீங்கல்ல, பட் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஸோ மோட்டர் இல்லாம மத்த எல்லா ஒரு செட்டையும், அதாவது ப்ரீ ஃபில்டர், மெம்பரேன் எல்லாத்தையும் சேர்த்து மாத்தினா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000
rupees தான் வந்து ஆகும். ஸோ அந்த கால்குலேஷன்ல வந்து எடுத்தீங்கன்னா 250 rupees per month ரேஞ்சில் வந்து வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். பட் இது எந்த ரேஞ்சில் எடுத்து பார்த்தாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி தான் இருக்கு லிவ் பியூர். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆரோவை பொறுத்த வரைக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, அடிக்கடி வீடு மாத்துறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அது கை கொடுக்குமே தவிர, பட் ப்ராக்டிக்கலி ஒரு ஃபேமிலிக்கு வந்து இது செட்டே ஆகாத விஷயம் தான். அதுக்கு பதிலா நீங்க அர்பனை கூப்பிட்டு நீங்க அழகா ஃபுல் செட்டையும் மாத்தினாலுமே 5500 rupees ஆகும். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஃபில்டர்ஸும் ப்ரீ ஃபில்டர், ஆரோ மெம்பரேன் எல்லாத்தையும் மாத்துறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 3000 rupees தான் ஆகும். ஸோ எந்த கால்குலேட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நீங்க பண்ணிக்கிறது தான் வந்து லாபமா இருக்குமே தவிர, ஸோ இது யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி பட்ஜெட் பார்த்துட்டு அதை டிசைட் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா செட்டே ஆகாது. ஸோ நீங்க இந்த கால்குலேட் பண்ணி பாருங்க, அமௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ இதை நான் வாங்கணும் சொல்லல, வாங்க வேண்டான்னு சொல்லல, அது உங்களோட விருப்பம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் அது பண்ணலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு பேக் அடிச்ச விஷயம் தான் இது. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.